ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெர்மிசிலி பக்கோடா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் இப்போது நான் அரை கப்பு கார்ன்ஃப்ளவரும் 3 ஸ்பூனு கடலை மாவும் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா சலித்து வச்சுருக்கேன். அதோட அரை கப்பு மைதா எடுத்து அதோட சேர்த்துருக்கேன். இந்த சேமியா பக்கோடாவை இப்போ நம்ம ப்ளைனாக கடலை மாவுலேயே செஞ்சோம்னா அது பஜ்ஜி டேஸ்ட்டில் வந்துடும். அதனால தான் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரும் 3 ஸ்பூனு கடலை மாவும் சேர்த்து அதோட மைதா மாவும் சேர்த்து பேக் பண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஃபுட் கலர் எல்லோ சேர்த்துருக்கேன். இது என்ன ப்ளைனாக வச்சோம்னாக்கா ஃபுட் கலர் இல்லாமல் ஒரே வெள்ளையாக போயிடும். அதனால் கொஞ்சம் கலர் வேணுமேங்கிறதுக்காக நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதுனால இந்த அளவுக்கு பதம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதோட நான் 1 கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதோட சேர்த்துருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 1 கப்பு சேமியா எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நாம் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேமியாவை வேக வச்சு வச்சுருக்கறனால இப்போது சேமியாவை போட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது சேமியாவை மிக்ஸ் பண்ணதோட நான் 1 டீஸ்பூன் முழு ஜீரகம் அதோட சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் நாம் பக்கோடாவை பொரிக்கலாம்.
பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை திருப்பி விட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கிறிஸ்பியான சேமியா பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.